பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாட்களெல்லாம் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாட்கள், போஜனமான நாட்கள். நாம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலப்பட்ட பாடுகளை அமர்ந்திருந்து நாம் சிந்திக்கிற நாட்கள். எவ்வளவு பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளோ பயங்கரமான பட்சிக்கிற ஆண்டவராக பிதாவாக அவர் இருந்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் ஆண்டவர் இயேசுவாக வந்து நீங்கள் பாருங்கள், அவர் சிலுவையில் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீட்பிற்காக, இரட்சிப்பிற்காக, நமக்கு பரலோக வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பூலோகத்திலே நாம் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பிசாசின் பிடியிலிருந்தும், வியாதியின் பிடியிலிருந்தும், பொல்லாத மனிதனுடைய பிடியிலிருந்தும், பாவ சாபங்களின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நமக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே அவர் தன்னையே தியாக பலியாக, சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், தூக்கப்பட்டார். 6 மணி நேரம் அசையாமல் நம்முடைய ஆண்டவர் தூங்கினார். இரத்தமெல்லாம் சொட்டு சொட்டாக ஊற்றெடுத்து போய்கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் சொற்களாலே பரிசேயர் சதுசேயர்கள் அவரை இடைவிடாது கேவலமாய் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதன் மத்தியிலும் அவர் பொறுத்து அந்த 6 மணி நேரங்கள் அசையாமல் தொங்கி மரித்தார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளும் மிகவும் முக்கியமானவைகள். மனுக்குலத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவையான வார்த்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் அந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. வழக்கம் போல சில அறிவிப்புகள். நம்முடைய ஊழியம் இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அந்த பாலத்துக்கு கீழே வெட்டுமணி ஜங்ஷன் இருக்குது. போய் பாலத்துலேருந்து இறங்கி யூட்டர்ன் எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒய்எம்சி ஹால் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேன்டீன், ஹனி, தேன் வைக்கிற கடைலாம் இருக்கும். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும். சத்தமாக கேட்கும், வாங்க வாங்கம்பாங்க. அங்கே போகாதீங்க, நம்முடைய கூட்டம் அல்லவே அல்ல. வலது பக்கமாக படியில் ஏறி வாருங்க, அதுதான் நம்முடைய கூட்டம். ஏமாந்து போகாதீங்க. அங்கேயே உங்களுடைய கூட்டம் முடிந்தவுடனே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தில் இருந்து அனைவருக்கும் சுவையான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர்களிடத்தில் அநேக முதியவர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் உண்டு. எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் தாராளமாக வரலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தினந்தோறும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல ஊழியக்காரங்களாம் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து அதில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியாதவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியோர்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அழைச்சிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் நல்ல நாட்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கிறவங்களுக்கும் கூட விருந்து கொடுக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தேவனுடைய மாளிகை அடுத்தாப்புல கர்த்தர் 3 ஏக்கர் நிலப்பரப்பை கொடுத்துருக்கார். அதில் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை எப்படியாவது கட்டணும், யாருமே இல்லாத பிள்ளைகளை நம்ம பொறுப்பெடுத்து படிக்க வைக்கணும், நல்ல வாழ்வு கொடுக்கணும்னு பெரிய திட்டம் நமக்கு இருக்குது. மக்களுக்காக ஸ்கூல் கட்டணும். ஏராளமான பணம் தேவை. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. நம்மிடத்தில் வர்ற பணம் எல்லாம்
ஏழைகளுக்கு உணவளிப்பதிலும் கூட்டங்கள் நடத்துவதிலும் தொலைக்காட்சி ஊழியர்களுக்காகவே செலவழிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய உதவி செய்கிற கரத்தை தாராளமாய் விரும்பினால் நீட்டலாம். முக்கியமாய் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தாராளமாய் உதவி செய்யலாம். 10,000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இல்லைன்னா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதுவே போதுமானது. இதோ உங்களுக்காக இயேசு சிலுவையிலே பேசிய 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகளின மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். அரவணைப்பு இல்லைன்னா 3வது பூ பராமரிப்பு. அந்த தலைப்பில் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். தன்னலமற்ற நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரை பிரிந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி மணித்துளிகளிலே கூட அவர் தன் தாயை அரவணைத்தார். அந்த தாயுடைய பராமரிப்பு காரியங்களை பொறுப்பெடுத்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது நமக்கு விந்தையாக இருக்கிறது. அந்த வேதனையில் யாரை பற்றி நினைக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் வேதனைப்படும் போது யாரை பற்றி சிந்திப்போம்? ஒருத்தரையும் சிந்திக்க மாட்டோம், நம்மளை பற்றி தான் நம்ம சிந்திப்போம். ஆனால் தன்னலமற்ற அந்த ஆண்டவர் 30 வருடங்கள் இந்த தாயார் வளர்த்தார், என்னென்னா அரவணைத்தார், சுமந்தார் என்பதை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், போகிறதுக்கு முன்னாடி அவங்கள செட்டில் பண்ணணும், அவங்கள செக்யூர்டாக மாற்றணுங்கிறத அவர் அதை அறிந்து கொள்ளுகிறார். அந்த தாயை அரவணைக்கணும். தான் மரணத்தால் தாயுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாது, யாரும் இல்லாமல் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார். யாருடைய கையில் சேஃப் ஹேண்ட்ஸில் ஒப்பு கொடுக்கணுமோ அவங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் தனக்கு பிரியமான சீசன் இருக்கிறத பார்த்துட்டு, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சிக்னல் பண்ணார். மரியாளை பார்த்து, இதோ உன் மகன் என்று சொல்லி சொன்னார் என்று நாம் காண்கிறோம். அந்த இக்கட்டான நேரத்திலும் கூட அவர் தன் தாயை அரவணைத்தார் என்று நாம் காண்கின்றோம். இன்னைக்கு பெற்றோர்களை மரியாதை செய்ய வேண்டும், கனம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம், அன்பு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் குறைந்து வருகிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. வாலிபர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்கள், வேற யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் தன் சிலுவையில் அறையப்படுற நேரத்தில் கூட தன் தாய் மேலே எவ்வளவு அக்கறை உடையவராக இருந்தார், எப்படி அரவணைத்தார் என்று நாம் காண்கின்றோம். இந்த பூமியில நாம் வாழுகிற பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற தாய், கர்த்தர் நமக்கு தருகிற தகப்பன், அது யாராக இருந்தால் என்ன, அவர்களுக்கு வயதாகிற பொழுது, அவர்களுக்கு காலங்கள் செல்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு அரவணைப்பை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை பொறுப்பெடுக்க வேண்டும், அவர்களை நான் தள்ளாட நாம் விடக்கூடாது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும், அவர்களை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிலுவையில் இயேசு இந்த பூமியில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்த பாடம். உன் தாயை நீ எப்படி கவனிக்கிறாய், மகனே உன் தகப்பனை எப்படி கவனிக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்திலே அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே யோசேப்புக்கு பொருந்தும். அவர் எகிப்துக்கு அதிபதியாக மாறிடுறாரு, பெரிய பதவியில் வந்துடுறாரு, உலகமே அவர் காலடியில் கிடக்குது, அவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், செல்வ செழிப்பாக வாழ்றாரு. அவரை யார் இந்த நிலைமை கொண்டு வந்தாங்களோ அந்த அண்ணன்மாரெலாம் வரும்போது அவருக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல, அவங்களெல்லாம் பாடாப்படுத்துறாரு, அவங்களுக்கு புத்தி வரட்டும்னு சொல்லி பார்க்குறாரு, அப்பவும் ஹெல்ப் பண்ணவும் செய்கிறார். ஆனால் என் தகப்பே நல்லா இருக்கா, அவங்க உங்கள் அப்பான்னு சொன்னீங்களா, அவர் நல்லா இருக்காரா, அப்படியே உள்ள அப்பா உட்காந்து துடிக்குது, அப்போ உங்கள் அப்பா நல்லா இருக்காரா, இன்னும் உயிரோடு இருக்காங்களா, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் ஏன் அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இன்னும் உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த உள்ளம் தகப்பனை நினைத்து 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 அது ஏங்கி கொண்டே இருந்தது. அண்ணாமாரில் பார்த்த உடனே அப்படி விசாரிக்கிற மாதிரி விசாரித்து, அவங்க எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கான்னு, அவங்க இருக்காரா, அவங்க அப்பா நல்லா இருக்காங்களா, நல்லா பேசுவாங்க, நடக்காங்களா. அதனால தாங்க யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு அதிபதியாக வச்சிருந்தார். அப்பா மேலே எவ்வளோ பார்த்த உடனே கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த ஓன்னு அழுறார். அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற மனிதன் அழுகிறார், அப்பாவை நினைத்து பார்த்து அப்பான்னு அழுறார். எவ்வளவு ஒரு நல்ல மனிதன். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுமே தங்கள் பெற்றோர்கள் மீது அதிக அன்புடையவர்களாக இருந்தாங்க, மரியாதை செய்கிறவர்களாக இருந்தாங்க, வயதான காலத்தில் அவங்களை பராமரிக்கிறவங்களாக இருந்தாங்க என்பதை
இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் சொல்லிக் கொடுக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் செய்வாயாக, பராமரிப்பாயாக, அரவணைப்பாயாக. இந்த பூமியிலே நாம் வாழ காலங்கள் செல்ல நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். வெரி சேட்லி இன்றைக்கி அப்பா அம்மாவை அநேக பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போகிறதுனால, வெளிநாட்டுக்கு போகிறதுனால இங்கே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அஃப்கோர்ஸ் நிறைய பணங்களை அனுப்புகிறாங்க, உண்மையிலே நேசிக்கிறாங்க, ஒன்றுனா துடிக்கிறாங்க, டெய்லி ஃபோனில் வராங்க, வீடியோ காலில் வராங்க. இருந்தாலும் இங்கே அம்மா அப்பா தனிமையில் வாடுறாங்க. வயதான காலத்தில் பிள்ளைகளை நினைத்து வாடுகிற எத்தனையோ பெற்றோர்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் காண்கிறோம். பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, தடுமாறுறாங்க. பிள்ளைகளை நினைத்து அப்படி அரவணைப்பை எதிர்பார்த்து ஏங்கி என் பிள்ளை என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லி தடுமாறுறாங்க. நம்முடைய குடும்பங்களில் கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சொந்தத்தில் கூட அப்படி இருக்கவங்களை நம்ம பார்க்குறோம். வயதான காலத்தில் கோடிகளை அல்ல, வயதான தாய் தகப்பன் நகைகளை அல்ல, வேறு எதையும் அல்ல, சுகங்களை அல்ல, பிள்ளைகளுடைய அரவணைப்பை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிள்ளைகளை நினைத்தே அவங்க வாழ்கிறாங்க, ஏங்கி அவங்க வாழ்கிறாங்க. இதை நாம் உணர்ந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு அவருடைய அந்திம காலத்தில் அதிகமான அன்பை நாம் செலுத்துவதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்திம காலத்தில் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நம்ம ஏவுகிறபொழுது நம்மை வளர்த்து நம்முடைய பெற்று ஆளாக்கி நம்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு அதிகமான அன்பை நான் செலுத்த வேண்டும். நான் என் மாணவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், வயசானவங்க எதை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பையங்க சொல்லுவாங்க, சார் அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், பரோட்டா பிடிக்கும், அவனை டூருக்கு கூப்பிட்டு போகணும் எல்லாமே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படிலாம் இல்லைடா, வயசானவங்கள்ட்ட போய் உட்காருங்க, அவங்க நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது, நான் காலேஜில் படிக்கும்போது அப்படி இருந்தேன் என் பொண்ணு பார்க்க வந்தாங்க, அப்படி இப்படி என்னெல்லாமோ எடுத்து விடுவாங்க. அதை நம்ம பக்கத்தில் உட்காந்து அப்படியே தலையாட்டி கேட்டுகிட்டே இருந்தான். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். வயசானவங்கிட்ட போனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பல கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்க அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த மனசில் உள்ளாட்டில் இருக்காங்களா, அப்போ யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இப்படியாக பிள்ளைகளை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் நம்ம அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க அந்த பிரிவினை வேலை பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் அவங்களுக்கு டெய்லி ஜெபத்தை வச்சுருக்கோம். அவங்களுக்கு நல்ல அரவணைப்பை நம்ம இங்கே கொடுக்குறோம், நல்ல ஆறுதலை கொடுக்குறோம், நல்ல சாப்பாடை நம்ம கொடுக்குறோம். இந்த அருமையான நாள் கூட இயேசு தன் பெற்றோர்கள் மேலே அவர் அக்கறையுடையவராக இருந்தார் என்று நம்ம முதலாவது பார்க்கின்றோம். அன்புடையவராக இருந்தார், அரவணைத்தார் என்று காண்கிறோம். இரண்டாவது, எவ்வளோ சீசர்கள் இருந்திருக்கலாம், கரெக்டாக தூக்குறாரு. இந்த வேலைக்கு இந்த சீசன் தான் லாய்க்கு, இந்த யோகன் தான் லாய்க்கு, நீ தான் நல்லா பார்ப்ப, தாயை பார்த்துக்க. சேஃப் ஹேண்ட்ஸை அவர் கரெக்டாக அவர் கண்டுபிடிக்கிறார், யார் இந்த வேலைக்கு சரியான ஆள், அதை அந்த ஆளை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லணும். வெளிநாட்டில் இருந்தோன்னா அவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஆட்கள் சரியான ஆட்கள் கையில் அவங்கள ஒப்பு கொடுக்கணும். அது தவறான கையில் போச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, இவங்கள வாட விட்டுருவாங்க. அப்போ ரொம்ப கொடூரமான காலங்கள்லாம் வந்துடணும். நம்ம வெளியூரில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு சரியான ஆட்களை நம்ம பார்க்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வந்துடும், இல்லைன்னா ரொம்ப வேதனை வந்துடும். நம்முடைய வாழ்விலே நம்முடைய தாயை தகப்பனை பார்ப்பதற்கு யோவான்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவங்கள போய் கவனிச்சிக்க, அவங்களுக்கு போய் இதை கொடு, அவங்கள பராமரி, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, அவங்க என்ன வேணுமோ அதை செய். சரியான ஆட்கள் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம் என்றாலே அதில் பாதி வேதனைகள் நமக்கு நீங்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ளும். இல்லை பராமரிப்புக்கு சரியான ஆள் இல்லை, அடைக்கலான்குரிய முதியோர்லத்தில் கொண்டு சேருங்க, நாங்கள் அவர்களை பார்த்துக்கொள்வோம். இதைத்தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறை மகனுடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவரும் அதைத்தான் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். பாருங்க, அந்த நேரத்தில் அந்த தாயிட்ட சொல்கிறாரு, நான் போயிடுவேன், இந்த நேரத்தில் இந்த பூமி விட்டு போயிடுவேன், அதுக்கு பிறகு நீ அங்கே
என்னுடைய பிரியமான சீசனாக யோவானாலே பராமரிக்கப்படுவாய், அவர் தான் உன்னுடைய மகன் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். இந்த பூமியில நாம் பிறக்கிற காலங்களில், வாழ்கிற காலங்களில் சொந்த பிள்ளைகள் ஒரு பக்கம் நமக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகளாக கிடைக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஸ்ரீ அதான் மகன், அவ்வளோதான், நான் போகிறேன், அவன் தான் மகனாக இருப்பான், அவன் தான் பார்ப்பான். ஆண்டவர் சில நேரங்களில் யாரையெல்லாமும் நமக்கு பிள்ளைகளாக கொடுக்கிறார். சில நேரங்களில் யாரையெல்லாம் தகப்பனாக தாயாக கொடுக்கிறார். அவங்க நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்காங்க. இந்த ஊழிய பாதையில் என் தாயை போல என் தகப்பனை போல என்னை நேசிக்கிற எத்தனையோ பேர்களை நான் காண்கின்றேன், எத்தனையோ பேர்களை நான் பார்க்கின்றேன். அவ்வளவு அன்பாக இருப்பாங்க, அவ்வளவு பாசமாக இருப்பாங்க, எனக்காக பரிதபிப்பாங்க, எனக்காக ஜெபிக்கிற எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கின்றேன். இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது உலகத்தின் மீட்பராக இருந்தார், உலகத்தின் இரட்சகராக இருந்தார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாக இருந்தார், வெளிச்சமாக இருந்தார். எல்லாம் இருந்தாலும் குடும்பம்னு ஒன்று முக்கியம், தாயின்னு ஒன்று முக்கியங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார். அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுங்கிறத அறிஞ்சிருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு செய்வாங்க, பெற்ற தாய் தகப்பனுக்கு செய்ய மாட்டாங்க. நான் பெரிய பதவியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லை, எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தாய் தகப்ப அவங்க முக்கியங்கிறத நம்ம உணரணும். அவங்களுக்கு செய்ய வேண்டியத கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால்தான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவீர்கள் என்றால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மென்மேலும் உங்களை உயர்த்துவார், மென்மேலும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் கொண்டு வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், அங்கே இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது எல்லாரையும் அவர் கவனித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு பக்கம் தனக்கு பாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது, யார் நிற்கிறா, இந்த எதிரிகள் எங்கே நிற்கிறாங்க, பரிசேல் எங்கே நிற்கிறாங்க, சதுசேல் எங்கே நிற்கிறாங்க, தனக்கு பிரியமானவர்கள் யாரெல்லாம் நிற்கிறாங்கிறத ஆண்டவர் கவனித்தார். அந்த தாய்க்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைத்ததற்கு காரணம், அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிய பொழுது அவர்களும் பரிதாபமாக நின்று அந்த கூட்டத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வீட்டில் உட்காரல, நான் ரெஸ்ட் எடுக்க தூரமாக போகல, அவருடைய கண்களுக்கு முன்னாலே அவங்க வயதான காலத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவருடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அவருடைய கண்கள் அவர் மேலே பட்டுச்சு. இதுல நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து என் மகன் எல்லாத்தையும் செய்வானுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்கும், நமக்கு பராமரிப்பு கிடைக்கும், நமக்கு அரவணைப்பு கிடைக்கும். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு, இஷ்டம் போல ஜீவித்து கொண்டு, குடித்து கொண்டு, வெறித்து கொண்டு வாழ்வோம் என்றால் எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மை பராமரிப்பார்கள், நம்மை அரவணைப்பார்கள்? நம்முடைய வாழ்வில் எத்தனையோ முதியவர்களை காண்கிறோம். அவர்கள் 60-70 வயதானாலும் டெய்லி குடிக்கிறவங்களா இருக்காங்க. குடித்து தன்னிலை மறக்கிறவங்களா, நோவா தன்னிலை மறந்து நிர்வாணமாக கடந்தவங்க மாதிரி கிடக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட போய் பேசும்போது எங்கள் அப்பாவை நினச்சி நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. குடித்து விட்டு 4 பேருக்கு இடத்துல வஸ்திரம் இல்லாமல் 70 வயசில் 80 வயசில் கிடக்கிற தகப்பன்மார்கள் உண்டு. எங்கள் அப்பாவை நினச்சி நான் வெட்கப்படுறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்கள், இல்லை இல்லை, நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவரை வயதான காலத்தில் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம பார்ப்பாரு. யார் மூலமாவது நமக்கு அரவணைப்பு, யார் மூலமாவது நமக்கு அங்கே பராமரிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாயார் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் பார்த்துட்டே இருந்தாங்க. மகிழனா மரியாள் இருக்காங்க, களையோப்பா மரியாள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. தாயார் தன் மகனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே தான் அவங்களுக்கு பராமரிப்பு கிடைத்தது. வயதான காலத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். 70 வயதாகி 80 வயதாகியும் 60 வயதாகி இன்னும் மனம் திரும்பாமல் குடித்து வெறித்து வாழ்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். மனம் திரும்பாமல் வாழ்கிறவர்களை காண்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்க விருப்பமில்லாதபடி மொபைல் போனை நோக்கி பார்க்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஐயா, அம்மா, வயதான காலம் என்பது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காலம் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்களா என்று உங்களை கேட்கும்படியாக விரும்புகிறேன். இயேசுவை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. நம்மை பராமரிப்பதற்கு யாரை வேண்டும் என்றாலும் ஆண்டவர் அனுப்புவார். நம்மை நேசிப்பதற்கு ஆண்டவர் யாரை வேண்டும் என்றாலும் அனுப்புவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன்.
ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வயசாயிச்சா ஜெபம் பண்ணுங்க, வயசாயிச்சா பைபிளை வாசிங்க, வயசாயிச்சா நம்ம ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள். அப்படி நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, தகப்பன்மார்கள் இருக்காங்க. ஏசப்பாவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா, என் பையன் எனக்கு அது செய்ய மாட்டேங்க, இது செய்ய மாட்டேங்க, என் பிள்ளைகளை என்னை கவனிக்க மாட்டேங்குது அப்படின்னு குறை கூறி கொண்டிருப்பதை விட நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, வேற பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபம் பண்ணுறீங்க, தன்னால் அவங்க பராமரிப்பாங்க. அவங்க உள்ளத்தை ஆண்டு தன்னால் மாற்றுவார். வயதான காலத்தில் யாரையாவது அனுப்புவார், பிள்ளையாக அனுப்புவார். பிள்ளைகளே இல்லையா பரவாயில்ல, யாரையாவது அனுப்பி அவர்கள் உங்களை பராமரிப்பார்கள் என்கிற மிகப்பெரிய நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அதைத்தான் இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கின்றார். நான் பார்த்துக்கப்பா, என் தாயை பார்த்துக்க, இது நீ தான் அவங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் இப்போ ஒப்பு கொடுக்குற. எதுக்கு? அது கால் கெடுக்க நின்றுகிட்டே இருந்தாங்க ஏசப்பா பாடுகளை படுகிற பொழுது. அடுத்தாப்புல அது மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க அம்மா எதிர்பார்த்துருப்பாங்களா, என் பிள்ளை போகிறானே இனி யார் பார்ப்பாங்கன்னு கலங்கி இருக்கலாம். அங்கே டக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். வயதான காலத்தில் பயப்படாதீங்க. நீங்கள் வயதான காலத்தில் இருக்கீங்களா, என் பிள்ளை இறந்து போயிட்டான், ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நினச்சி கவலைப்படுறீங்களா, என்னை யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, வெளிநாட்டுக்கு போயிட்டான் என் பிள்ளை, என்னை பார்க்கறதுக்கு யாருன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் யாரையாவது ஏற்படுத்துவார். இல்லைன்னா அடைக்கலான்னு கூறிய முதியோர்கள்லாம் இருக்குது, எப்படியாவது உங்களை பராமரிப்பார். நீங்க நினைத்து பார்க்காதவர்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வயதான காலத்திலே உதவி செய்வார்கள். யாரையாவது கர்த்தர் அனுப்பி உங்களை பராமரிப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார். இடைபடுகிற நல்ல ஆண்டவராக அவர் இருக்கின்றார். உங்களை பராமரிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். வயதான காலத்தில் இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், படுத்த படுக்கையா இருக்கலாம், உங்களை எப்படியாவது ஆண்டவர் பராமரிப்பார். எப்படியாவது உங்களை கவனிப்பதற்கு, நேசிப்பதற்கு யாரையாவது ஆண்டவர் கொண்டு வருவார். பிள்ளைகள் பக்கத்தில் இல்லாம போனா என்ன, பிள்ளைகள் இல்லாம போனா என்ன, எவரையோ ஒருவரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருடைய வழிநடத்தல் அற்புதமானவைகள், அதிசயமானவைகள். தூண்கள் சரிந்து விழுதா, புது தூண்களை ஆண்டவர் எழுப்புவாருங்க. கையை நிறைய பேர் மூடிட்டாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, யாரையாவது ஆண்டவர் எழுப்புவாருங்க. யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் இல்லையே, என் பிள்ளை இல்லையே, என் பிள்ளை என்ன பாசமா இல்லை, நேசிக்கலை, காசு கொடுக்க மாட்டேங்கானே, பரம தகப்பனை நோக்கி பாருங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறங்குகிறார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் உடனடியாக உதவி செய்வார். இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக நான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இந்த ஊழியத்திற்காக. தொலைக்காட்சி ஊழியத்துக்கு கொடுக்கணும், கட்டடங்களை கட்டுறதுக்கு கொடுக்கணும், முதியோர் இடத்துக்கு அடைக்கலான் கூறி முதியோர் இடத்துக்கு எவ்வளோ செலவழிக்கணும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் எவ்வளவோ ஆயிரங்கள் லட்சங்கள் செலவாகுது, எத்தனையோ கடமைகள் கடன்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்குது. நான் ஆண்டவரை பார்க்கும்போது எப்படியாவது என் தேவை ஆண்டவர் மட்டும் சந்திக்கிறார். யார் மூலமாவது ஆண்டவர் சந்திக்கிறார், எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் மறந்துடாதீங்க, வாழ்க்கையில் இவங்க மூலமாக தான் நம்ம வாழ முடியும், இவங்க தான் நம்மளை காப்பாற்ற முடியும், பிள்ளை தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அவங்க தான் காப்பாற்ற முடியும். இல்லை இல்லை, யார் நம்ம விட்டு போனாலுங்க ஆண்டவர் நம்மளை யார் மூலமாவது போஷிப்பார். வானத்திற்கு பறவைகளை போஷிக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவர், எத்தனை திறனாகி இருக்குது அத்தனை திறனாய்களையும் போஷிக்கிறவர். காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய யானைகள் இருக்கிறது, எவ்வளோ சாப்பிடும் அத்தனை யானைகளையும் போஷிக்கிறவர், நம்மையும் போஷிப்பார். இந்த பூமியில் இருக்கிற காலம் மட்டும் நம்ம ஒன்றுலையும் குறைஞ்சி போக மாட்டோங்க. எவ்வளோ வயசு வந்தாலும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். உங்களை படுக்கையில் விட ஆண்டவர் விட மாட்டார். உங்களுடைய தேவைகளை சந்திக்காம ஆண்டவர் இருக்க மாட்டார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். எல்லோரும் உங்களை தேடி வரும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் கூட முதியவர்கள் எல்லாரும் இல்லையா, இந்த வசனத்தை படியுங்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு யோவானை எழுப்புவார், உங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுப்பார். அதனை ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களின் சார்பாக அடைக்கலான்குரிய முதியோர்களமாக கூட இருக்கலாங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்க விரும்புகிறேன். பயப்பட வேண்டாம். அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, என்ன ஆக போதும், என் வாழ்க்கை எதிர்காலம் என்ன போயிச்சோ, விதவையாக இருக்கலாம், புருஷனால் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம். பயப்படாதீங்க. யாரையாவது எழுப்பி ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்காக இந்த அருமையான நாளிலும் கூட நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் தொங்கி அந்த நேரத்திலும் கூட ஒரு ஏற்பாடு பண்ணீங்க, ஒரு அரவணைப்பு. ஆண்டவரே, ஒரு பராமரிப்பு எனப்பட்ட பூவை நீங்கள் சிந்திட்டு போனீங்க ராஜா. யார் மூலமாவது கத்தாவே எங்களை நீங்கள் நடத்துவீங்க, போஷிப்பீங்க.
எங்கள் தேவைகளை சந்திப்பீங்க எனப்பட்ட உன்னதமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீங்க ராஜா. நிறைய நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே தோத்துறோம் ஐயா. ஆண்டவரே, அவங்க எனக்கு இல்லாமல் போயிட்டாங்களே, இவங்க எனக்கு இல்லாமல் போயிட்டாங்களே, இவங்க என்னை அன்பு கூறலையே, இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்களுக்கு வியாதிப்பட்டாங்களே, என் பிள்ளை வியாதிப்பட்டான், என் கணவர் போயிட்டாரு. யார் போனாலும் யார் இருந்தாலும் இல்லட்டாலும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை படைத்த ஆண்டவர் எங்களை நடத்தி செல்வதற்கு நீங்கள் போதுமானவருங்கிற மிகப்பெரிய ஒரு ஆண்டவரை தோத்துறீங்க ஒரு பாடத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி. அதுக்காக உங்களுக்கு சோத்திரம். நீங்கள் எங்களை நடத்துகிறவர், கடைசி மட்டும் எங்களை நடத்துகிறவர், கடைசி மட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்கிறவர், எங்களுக்கு மாதந்தோறும் தேவையான பணத்தை ஒழுங்காக தருபவர், எங்களுக்கு தேவையான சுகத்தை தருபவர், பலத்தை தருபவர், இரவு நேரங்களில் எங்களுக்கு நித்திரை தருபவர். வயசாகிச்சு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நாள் நல்ல ஆண்டவரை தோத்துறேன் ஐயா, நித்திரையை தாருங்க ஐயா. என் தகப்பனே சோத்துறேன் ஐயா, சோத்துறேன் ஐயா, சோத்துறேன் ஐயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வயசாகிடுச்சு, வியாதி வந்துருச்சு, புண்ணு காலில் இருக்குது, ஆற மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புண்கள் ஆறும்படியாக செய்யுங்க. மயக்கம் வந்துடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, எலும்புகள் உடஞ்சிடக்கூடாது. என் தகப்பன் 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. கெட்ட சொப்பனங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. நல்ல உணவை அவர்களுக்கு தாருங்க, நல்ல ஆவிக்குரிய மண்ணாவை அவர்களுக்கு தாருங்க. தகப்பனே, உடைய கிருபையினாலே நீர் அவர்களை தாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, வயதான காலத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்காக அதிக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் தகப்பனே, அவர்களுக்கு யாருமே இல்லை என்றாலும் நீர் அவர்களை பராமரிப்பீர் எனப்பட்ட அந்த பராமரிப்புக்காக சோத்திரம் ஐயா. அடைக்கலான்குரிய முதியோர்லத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. நீ தெரிந்து கொண்ட பெரியவர்களை, முதியவர்களை நீர் அழைத்து கொண்டு வாருங்க. யாரை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்கள மாத்திரம் அழைச்சிட்டு வாருங்கன்னு சொல்லி கெஞ்சுக்கிறோம். அதில் தங்குவதற்கு நிறைய இடங்கள் உண்டு. இன்னும் ஏராளமான கட்டடங்கள் இடம் இருக்குது கட்டி. நிறைய முதியவர்களை பராமரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்படியே அனாதை பிள்ளைகளுக்கான இல்லமும் ஸ்கூலும் கட்டணும் ராஜா. ஆண்டவரே, காலங்கள் விரைவாக கடந்தோடி போய் கொண்டிருக்கிறது. தேவைகளை சந்திங்க, கொடுக்குற நிறைய கரங்களை எழுப்புங்க என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. வேலை வாய்ப்பை காத்திருப்பவர்கள், என் தகப்பனே பணம் இல்லையே என்று கலங்கி தவிப்பவர்கள், நல்ல காரியம் நடக்காதா என்று பல வருஷமாய் காத்திருக்கிறவங்க, தனிமையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வருமானம் இல்லாதவர்களுக்கு எப்படியாவது ஒரு வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. எல்லா மக்கள் அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று